சொல்லட்டும், ஒத்துக்கிற சொற்கோ சொல்லட்டும். உன்னுடைய சொல்லிலே நான் சொற்குற்றம் கண்டேன் என்று சொற்கோ சொன்னால் தலைவணங்க தயாராக இருக்கின்றேன். கங்கையமரன் சொன்னால் தலைவணங்க தயாராக இருக்கின்றேன். உனக்கே தமிழ் அறகுறை, நீ அறகுறை தமிழ் வச்சு என்ன குறை சொல்லக்கூடாது. நீயே இந்த அலிட்டேஷன் எதிகமான பற்றி தான் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு நீ குறை சொல்லக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன், நான் என்னைக்காவது தமிழ்நாட்டில் இந்தியாவிலே நான் வருத்தந்தாயா இத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்கேன். நான் நாளைய முதல்வர் நாளைக்கு மந்திரியாகவே சொல்லாத ஒரே அரசியல்வாதி நான் தான். நான் ஒருத்தனுக்கானா யோசிச்சு பாரு. தமிழ்நாட்டில் 234 தொகுதியும் என் கட்சி நிக்கும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டோட தமிழர்களை ஏமாத்துறது சுலபம், திருத்துறது ரொம்ப கஷ்டம். இதை தெரிஞ்சவனா எதற்காக சொல்றேன்? நான் என்னை வரைந்து வைத்திருக்கின்றேன். என்னால என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணுவேன். நான் சச்சின் தெண்டுல்கர் மாதிரி பேட் எடுத்துட்டு நான் தான் கிரிக்கெட் விளாசுறேன் நான் சொல்லுவேனா? சொன்னதில்லை, நான் சொல்ல மாட்டேன். நான் முமைத் கான் கூட தொடாம தான் ஆடுறேன். என்னால அப்படிதான் ஆட முடியும். இன்னொன்னு, நான் முமைத் கான் இந்த படத்துல புக் பண்ணி ஆட வச்சேன். அந்த பொண்ணு முதல் நாள் டான்ஸ் ஆடுச்சு. நம்பர் எடுத்து டங்கு டக்கர டங்கு டக்கர டங்கு டக்கர டக்கு 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 அது ஷட் தக்கிட்டு 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 போட்டு டப்பு 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 டப்புன்னு எடுக்கிறேன். அது செல்வராஜி அப்பா என்னோட நெஞ்சல் வாரத்தில் வேலை செஞ்சாலு. என்ன ஷாட் இப்படின்றாரு டபா டபான்றாரு. செட்டு 25 நாள் போட்டேன். இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணா பண்ணுங்க ராமநாராயணன். அவரு முரளி பின்னி எடுங்க, இன்னும் பாட்டு சூப்பர் ஹிட் ஆகணும். இவர் கோலப்பன் வேற சைட்ல டைரக்டர் சொல்லிட்டாரு. நீங்க கிட்டத்தட்ட இந்த பாட்டுக்கு அவ்வளவு பெரிய பட்ஜெட், படமே ஒரு பட்ஜெட்ல இருக்கக்கூடிய டைரக்டர் படத்தில் இந்த பாட்டுக்கு மட்டும் அவ்வளவு பெரிய பட்ஜெட். அப்படி பாட்டு எடுக்கிறோம். அந்த பொண்ணு ஆடிச்சு. 2வது நாள் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் தேவைப்பட்டாரு. டாக்டர் வர வச்சு ஊசிக்கு சிரம் போட்டாச்சு. ஊசி எல்லாம் போட்டாலும் அந்த மாதிரி நான் சொல்லுது, எனக்கு ஃபீவருங்க, என்னால ஆட முடியல. அதுவும் ஸ்டெப் இது ஃபாஸ்ட் நம்பரா இருக்கு. பக்கா ஃபுல் பாட்டு பாருங்க. ஆடியோ ரிலீஸ் பண்ணி ஃபுல் பாட்டு பாருங்க. இந்த பாட்டுக்கு இந்த ஸ்பீடுக்கு இந்த வயசுலாம் சொல்லவே சொல்லாத. ஆடி இருக்கா இல்லையா? ஆடி இருக்கேன். பிடிச்சா ஜனம் பார்க்க போறான், காசு கொடுக்க போறான். ஜனங்க தான் ஜட்ஜ்மெண்ட். இன்னைக்கு அமுல் சூப்பர் குடும்பத்தில் கூட எந்த ஒரு மூமெண்ட் சொன்னா எழுந்து ஆடணுமா ஆடி காட்டுறேன். தாளத்தோட ஆடுறேன், தாளம் சுத்தமா வருது, ஆடுறேன். அதுலயே நல்ல வரவேற்பு. அந்த ஆங்கிள் தான் இதை ஆட விட்டுருக்காங்க. அந்த பொண்ணு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். 2வது நாள் உடம்பு செல்ல சொன்னா நானும் ஒரு கலைஞன், ரெஸ்ட் எடுமா, உங்க இன்ஜெக்ஷன் போட்டு முடியுங்க, நாளைக்கு உடம்பு சரியானா பாட்டை கண்ட்ரிபியூட் பண்றோம்னு. அதுக்காட்டி செய்தி பத்திரிகைகள் எப்படி கசஞ்சி ஊடகத்தில் யாரோ போட்டாங்க. இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். மறுநாள் பாட்டு எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் நான் கோஆபரேட் பண்ணி ஆடிருந்து ஆடிச்சு. 5 நாள் ஷூட் பண்ணிருக்கேன். ஃபுல் சாங் பிரம்மாண்டமா வந்திருக்கு. பாருங்க, மக்கள் தான் ஜட்ஜ்மெண்ட். எல்லாத்த விட இந்த பாட்டை இன்னார் பாடணும்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி எடுத்த ராமநாராயண் சாருடைய தேர்வு. இதாவது இப்படி வச்சது ஆடி வெளியூர் சின்ன பட்ஜெட்ல ஹிட் கொடுக்க முடியும். அந்த வியாபார நுணுக்கம், அந்த வியாபார நுணுக்கம் அதை பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த படத்தை இன்னைக்கு அவரு ஒரு பலம்னு சொன்னா, அடுத்தது நம்ம ராமசாமி முரளி இந்த படத்தை தியேட்டர்ல எந்த டயத்துல விடணும், எப்படி ஆடியோ ரிலீஸ் பண்ணும், இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை எங்க எப்படி நடத்தணும், இதை தேர்வு செய்து நடத்தக்கூடிய அந்த திறமை படைத்த முரளி இந்த படத்தை கொண்டு போய் ரொம்ப அழகா சேர்த்துருவார். கரெக்டா ஒரு நட்சத்திர பட்டாளம். அதுல டிஆர் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ். இந்த கெஸ்ட் அப்பியரன்ஸா எனக்கு இவ்வளவு பெரிய இந்த பாட்டுக்கு இவ்வளவு பெரிய ஃப்ரீடம் கொடுத்து, இவ்வளவு பெரிய பட்ஜெட் கொடுத்து, அந்த அவங்களுடைய விளம்பரங்கள் எனக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து, இதில் பணியாற்றிய மற்ற கலைஞர்கள் சாதாரண கலைஞர்கள் அல்ல, அவர்கள் சாதா முகம் அல்ல. எனக்கு என்னன்னு கேட்டாக்கா, என் முகம் நான் உங்களுக்கு அறிந்த முகம், தெரிந்த முகம், புரிந்த முகம். உங்களை நான் புரிந்த காரணத்தால் மட்டும்தான், உங்களை பற்றிலாம் நான் தெரிஞ்சு வச்சிருந்த காரணத்தால் உங்களோட பணி புரிந்ததில் இந்த படத்தில் விவேகா பணியாற்றிருக்கக்கூடிய, பிரைசுடன் பணியாற்றிருக்கக்கூடிய, சொற்போ பணியாற்றி இருக்கக்கூடிய, இனிய நண்பர் கங்கைமரன் பணியாற்றக்கூடிய, நகைச்சுவை செல்வி, நகைச்சுவை அரசி கோயசல பணியாற்றி இருக்கக்கூடிய, இனிய நண்பர் செல்வராஜ் பணியாற்றிருக்கக்கூடிய, ராஜகீர்த்தி பணியாற்றக்கூடிய, துரை பணியாற்றக்கூடிய, விஷ்ணுபிரியன் ஒரு புதுமுகமாக இருந்தாலும் மைப்படத்துக்கு இந்த படத்துல இப்படி வளர்ந்து வர கலைஞர்களோட கூட எல்லாம் பணியாற்றி இந்த படத்தில் நானும் ஒரு அம்சமாக இருந்து இந்த படம் வெற்றி பெறும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்பது இறைவனுடைய
தலைவிதி இப்படி நடக்கும் என்று சொன்னால் இந்த படம் ஆரியா சூர்யா. இந்த படத்துக்கு நான் பாட போன அன்னைக்கு இருந்த டைட்டில் வந்து நீ சரக்கு நான் ஊருகா. ஆனா நான் நடிக்கிறப்ப ஆண்டவன் என்னோட இந்த படத்தோட டைட்டில் நான் நடிக்கணுமான்னு யோசிச்சேன், மனசாக நினைச்சேன். ஆனா டைட்டில் ஆரியா சூர்யா. ஏன்னா விஸ்வநாதன் ராமூர்த்தின் டைட்டில் வச்சு ஹிட் கொடுத்தவரு, சகாதேவன் மகாதேவன் படத்துக்கு டைட்டில் வச்சு ஹிட் கொடுத்த நம்முடைய இயக்குனர் ராமநாதன் அருமையான டைட்டில் ஆரியா சூர்யா. என்ன கேட்டா நான் சன் டிவியில சூரிய அரட்டையரங்கமும் சன் டிவியில தான் பண்ணிட்டு இருக்கேன், அமுல் சுப்ரமணியும் சன் டிவியில தான் கொண்டு இருக்கேன். அதோட சிம்பலே வந்து சூரியன் தான். சூரியனுக்கும் டி ராஜேந்தருக்கும் எப்பயுமே சம்பந்தம் உண்டு. இப்ப ஆரியா சூர்யா அற்புதமான டைட்டில் இருக்கு. என்ன கேட்டாக்கா இந்த டைட்டில் வந்து நிச்சயமா ஒரு மாயை செய்யும். வெற்றி என்பது நம் கையில் இல்லை, ஆனால் வெற்றிக்கான பிரகாசம் இப்பொழுது கண்ணில் தெரிகிறது என்ற காரணத்தால் இந்த நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் மற்ற பத்திரிகையாளர்கள் இது சொல்லணும் தான். மும்மைத் கான் நல்லா ஆடி இருக்காங்க, பயங்கரமான டான்ஸ் போட்டி போட்டு 2 பேரும் நல்லா ஆடி இருக்கோம். பயங்கர காஸ்டியூம்ஸ் செட்டு 5 நாள் என்னுடைய என் பரம்பரையில நான் 5 நாள் இவ்வளவு செட்டு போட்டு முடிச்ச பாட்டு இதுதான். நான் 10 நாள் எடுக்கிற டைரக்டர். ஆனா 5 நாள் இந்த படத்தை வேணா எந்த இடத்தில் சேருகிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வாழ வேண்டும். நீ ரோம்ல இருந்தா ரோமனா இருக்கணும், லண்டன்ல இருந்தா வெள்ளக்காரனா இருக்கணும். ராம்நாராயண் சார் படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன செய்யணுமோ அவர் மனம் அறிந்து, அவருடைய மனம் அறிந்து, அவருடைய குணம் அறிந்து, அவருடைய பட்ஜெட் அறிந்து, அவருடைய சப்ஜெக்ட் அறிந்து இதில் பாடுபடவே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது இறைவன். அந்த இறைவன் அவருடைய மனதில் கொடுத்த காரணத்தால் தான் ராமநாதன் தந்தார். அதனால் முரளிக்கும் ராமசாமிக்கும் இணை நண்பர் கோலப்பனுக்கும் இந்த தேனாண்டால் பிலிம்ஸை சார்ந்த அத்தனை யூனிட்டை சார்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் மேல இந்த ஒரு பாட்டுல ஆடி பாடி நான் அசத்திருக்கேன் அப்படிங்கிற மேட்டர்ல ஒரு நாரதர் கழகம் நல்லது முடியும்னு ஏதோ மும்மைத் கான் வந்து 2வது நாள் உடம்பு சரியில்லாம போனது ஒரு மேட்டர் வச்சு வேற ஏதோ ஒரு காசிப் வர போவேன். நான் எல்லா பத்திரிகையாளர் இந்த செய்தி கொடுக்கணும், போட்டோகிராஃப் எல்லாம் கொடுக்கணும் சத்யாவும் விஜய் முரளி சொன்னேன். ஒருத்தரை சந்திக்காதீங்க, என்னுடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேரும் நான் சந்திச்சு இதை அவங்கள்ட்ட சொல்லி எல்லாருக்குமே இந்த நியூஸ் கொடுக்கணும்னு சொன்ன அதற்கு உறுதுணையாக இருந்த முரளிக்கும் ராமசாமிக்கும் எல்லாருக்கும் நன்றி கூறி எங்களுடைய அழைப்பை கேட்டு எல்லாரும் பேசினா கூட உங்களோட உரிமை எடுத்துக்கிட்டு தான் நான் வந்தது. உங்களுக்கு தீனி ரொம்ப நாளா பேசல, ரொம்ப நாள் கழிச்சு பேசினாலும் சப்ஜெக்ட் உங்களுக்கு அத்தனை பேருக்கு கொடுக்கணும், இல்லன்னா என் மேல நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள்லாம் நீங்க அத்தனை பேரும் வந்ததுக்கு உங்க அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இதோடு மட்டுமல்லாமல் ஆடியோ ரிலீஸும் பெருசா ரிலீஸ் பண்றோம். முரளி சார் நல்லா ஏற்பாடு பண்றாரு, விஜய் முரளி சத்யா உங்களை கூப்பிடுவாங்க. ஆடியோ ரிலீஸ்லயும் இந்த படத்தை பெரிய பெரிய படங்களுக்கு மத்தியில இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் வந்தால்தான் பல கலைஞர்கள் வாழ முடியும், பல டெக்னீஷியன்கள் வாழ முடியும் என்ற காரணத்தால் இதை போன்ற திரைப்படங்கள் நீங்கள் ஊக்குவிக்கின்றீர்கள், ஊக்குவிக்க வேண்டும். இன்னும் நீங்கள் இந்த படத்தை ஊக்குவிக்க உங்களுடைய நண்பன் என்ற முறையில் உங்களிடத்தில் இந்த கோரிக்கை வைக்கின்றேன். அடுத்து என்னோட ஒருதலை காதல் படமும் அடுத்த ஷெடியூல் போற, ஏற்கனவே 2 ஷெடியூல் முடிச்சிட்டேன். அந்த பட சம்பந்தமா உங்களை சந்திப்பேன். இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் இருக்கு, ஆடியோவையும் தூக்கி விடுங்கள். ஆரியா சூர்யா வெற்றி பெற்றால் அதில் உங்கள் பங்கும் இருக்கும், என்னுடைய சிறு பங்கும் இருக்கும் என்று கூறி எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அத்தனை நெஞ்சங்களுக்கும், இந்த அரங்கம் தந்த அந்த உரிமையாளர்களுக்கும், ஏன்னா இந்த பழைய விஜயகடலை பேசுறதுலே நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். உங்க எல்லாருக்கும் நன்றி. எல்லாத்த மேல தேனாண்டால் பிலிம்ஸோட அழைப்பை ஏற்று இங்கே வந்துகிட்டு இருந்த அத்தனை என்னுடைய சக இந்த குடும்பத்தை சேர்ந்த சக அத்தனை கலைஞர்களுக்கும், பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், நிழற்பட கலைஞர்களுக்கும், புகைப்பட கலைஞர்களுக்கும், இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி 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 நன்றி.